ஹலோ, இது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் ரியாக்ஷன்ற ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். இது ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஒரு அமைடு வந்து புரோமைன் கூட ரியாக்ட் ஆகும்போது அமைனாக மாறுது, அவ்வளோதான். அமைட் when reaction with bromine in presence of KOH gives us primary amine. அவ்வளவே தான் இந்த ரியாக்ஷன், ஓகேவா? ஸோ ஒரு அமைடு R bond C double bond O bond NH twice. இந்த அமைடு வந்து இது வந்து ஆல்கைல் ஆர் அரைல் அமைடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமைடு புரோமின் கூட இன் presence ஆஃப் KOH உடைய ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ரைமரி அமைன் கிடைக்குது. R bond NH twice. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பொட்டாசியம் ஒரு கே, இப்போ இந்த இடத்த செக் பண்ணுங்கள். ஒரு கே இந்த இடத்துல இதுலேருந்து ஒரு கே இருக்குது, KO இருக்குது, இங்கே CO இருக்குது. ஸோ இப்போ நம்ம எழுதுனோம்னாவும் KCO அப்படின்னு ஆகிடும். ஸோ ஏற்கனவே இதில் ஒரு 1 இருக்குது, இதில் வந்து 2 ஆக்சிஜன்ஸ் இருந்ததுனால இங்கே 2 இருக்குது. ஒரு கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் பிகம்ஸ் 2 அண்ட் இட் பிகம்ஸ் 3 ப்ளஸ் பொட்டாசியம் புரோமைட். ஸோ இந்த கேவை இது கூட மேப் பண்ணுங்கள். பொட்டாசியம் புரோமைட் ப்ளஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன் நடந்தாலும் வாட்டர் மாலிக்யூல் மீதி இருக்கும். ஸோ ப்ளஸ் ஒரு H2O. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.